தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் விஜயம் செய்தோம். உண்மையிலேயே நாங்கள் இங்கு காணப்பட்ட இடத்தை அவதானித்த போது பல விடயங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. குறிப்பாக மகாவம்சத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாளனை கொலை செய்ய செல்வதற்காக துட்டமுனுகை என்கின்ற அரசன் செல்லும் போது கிட்டத்தட்ட 32 தமிழ் சிற்றரசர்களை அழித்துத்தான் சென்றான் என்று மகாவம்சம் சொல்கிறது. அதே போல தமிழ் அரசர்கள் ஆண்ட இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. ஏனென்றால் இங்கு இருக்கின்ற கல்வெட்டுக்களை பார்க்கும்போது அந்த கல்வெட்டு தமிழ் பிராமி கல்வெட்டுக்களாக இருக்கின்றன. அவை தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் இருக்கின்ற பகுதிகள் எல்லாம் தமிழர்கள் ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள், தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள் என்பதனை மகாவம்சம் மிக தெளிவாக காட்டியிருக்கிறது. அவை இந்த நிலையிலே நாங்கள் இங்கு வந்து பார்த்த இடத்தை பார்த்தபோது இந்த பகுதி தமிழர்களுக்கு உரிய பகுதி. ஆனாலும் இப்போ அண்மையில் அறிந்தோம், பௌத்த குருமார்களும் தொல்பொருள் பகுதியினரும் இந்த பகுதிக்கு விஜயம் செய்து, அரசியல்வாதிகளும் சிலர் விஜயம் செய்து இதை 400 ஏக்கரை பௌத்த மத்தியஸ்தானத்திற்கு வழங்குவதற்கு முயற்சி செய்வதாக, தமிழர்களின் பூர்வீக வாழிடங்களை பௌத்த மக்களின் வாழிடம் என்று சொல்லி பௌத்த பிக்குகளும் சிங்கள அரசியல்வாதிகளும் திட்டமிட்டு செய்கின்ற இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டின் தேசிய இனம் தமிழினம், தமிழினத்தின் பூர்வீகத்தை, இந்த நாட்டின் பூர்வீக குடி தமிழர்கள். ஆகவே இந்த பூர்வீக குடிகளின் பழைய வாழிடங்களை தங்களது இடங்களாக எடுக்க முயற்சி செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியாக இருந்தால் வரலாற்று ரீதியிலே அனுராதபுரம், புலனறுவை ஆகியவை எங்கள் தமிழ் அரசர்களால் ஆட்சி புரியப்பட்டது. சோழர் ஆட்சி நடந்த இடங்கள். அந்த இடங்களில் நாங்கள் இன்று போய் சண்டை பிடிக்கவில்லை, தொல்பொருள் என்று எங்களது இடங்களை தாருங்கள் என்று கேட்கவில்லை. ஆனால் இன்று தமிழர் பகுதிகளில் வருகை தந்து இங்கு இருக்கின்ற கல்வெட்டுக்களை வைத்துக்கொண்டும் தொல்பொருள் பகுதிகளை வைத்துக்கொண்டும் தங்களது இடங்கள் பௌத்த இடங்கள், சிங்கள இடங்கள் என்று அவர்கள் பெயர் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஜனாதிபதியின் இந்த செயலணி, தொல்பொருள் செயலணி ஒரு உறுதுணையாக இருக்கிறது. எங்களது கிழக்கு மாகாண ஆளுநரும் திட்டமிட்ட வகையிலே சிங்கள குடியேற்றத்தை கிழக்கு மாகாணத்தில் ஏற்படுத்துவதிலும் பௌத்தர்களுக்கென்று பௌத்த குருமார்களுக்கு மத்தியஸ்தானங்களை அமைப்பதற்கு காணி வழங்குவதையும் அவர் முன் முயற்சியாக மேற்கொண்டு வருகின்றார். புனானையிலும் கூட ஒரு இடத்தை திம்பிலகலப்பிக்கு பௌத்த மத்தியஸ்தானம் அமைப்பதற்கு கேட்டிருக்கிறார் வாகரை பிரதேச செயலாளரிடம். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டம் தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழுகின்ற மாவட்டம். ஆகவே இந்த மாவட்டத்தில் எங்கும் திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றம் ஏற்படுத்தப்படுவதையோ அல்லது பௌத்த விகாரைகள் தாவிக்கப்படுவதையோ அல்லது பௌத்த இடம் என்று சொல்லி அதை திட்டமிட்டு சுவீகரிப்பதையோ நாங்கள் வன்மையாக கண்டித்து எதிர்க்கின்றோம். அதற்கு எதிரான சாத்வீக போராட்டங்களில் நாங்கள் ஈடுபடுவோம். நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆகவே கௌதம புத்தர் உண்மையான இந்து. ஆகவே அவர் கௌதம புத்தராகிய அந்த இந்துவுக்கு செய்கின்ற பாரிய துரோகத்தை தான் இவ்வாறு எங்களது இடங்களை சுவீகரிக்கின்ற இந்த பௌத்த பிக்குகள் செய்கின்றார்கள். அவர்கள் புத்த பகவானுக்கே பாரிய துரோகத்தை செய்கிறார்கள். ஒரு இந்துவாக இருந்து கொண்ட அந்த பௌத்த கௌதம புத்தர் இன்று இந்து மக்களை அவமானப்படுத்தும் விதத்திலே அது அவரது வாரிசுகளாகிய இந்த பிக்குமார்களின் நடவடிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த பௌத்த மத்தியஸ்தானத்தை கொடுப்பதற்கு மட்டக்களப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகளோ அல்லது அரசு அதிகாரிகளோ துணை போகக்கூடாது. குறிப்பாக சொல்கிறேன், இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு முட்டுக் கொடுத்து அரசாங்கத்தின் ஆதரவாளர் என்று இருக்கின்ற தம்பி வியாழேந்திரன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் என்று சொல்லுகின்ற பிள்ளையானவர்களும் இந்த இடத்தை பௌத்தர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க கூடாது. பௌத்த பிக்குகளின் நடவடிக்கைக்கு இடமளிக்க கூடாது. அவர்கள் உண்மையான தமிழர்களாக இருந்தால் இதற்கு எதிராக குரல் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு குரல் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஏனைய தமிழ் மக்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்களும் தயாராக வேண்டும். அரசாங்க அதிபர் தங்கள் பதவியை பறித்து விடுவார்கள் என்பதற்காக ஊமையாக இந்த விடயத்தில் இருக்கக்கூடாது. இந்த பகுதி பிரதேச செயலாளரும் ஊமையாக இருக்கக்கூடாது. இதிலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தமிழர்களின் பூர்வீக இடம். இந்த இடத்தை சுவீகரிக்கப்படுவதற்கு எந்த அருகதையும் அந்த பௌத்த குருமார்களுக்கு இல்லை. அதே போன்று தொல்பொருள் என்ற ரீதியிலே வருகின்ற இந்த தொல்பொருள் செயலணி, அவர்கள் தொல்பொருள் என்றால் அந்த இடத்தை பாதுகாத்து விட்டு செல்ல வேண்டும். தொல்பொருள் என்றால் அந்த இடத்திலே பௌத்தர்களுக்கு இடம் கொடுப்பது, அங்கு பௌத்த விகாரை தாவிப்பது என்பது கருத்தல்ல. ஆகவே அவ்வாறு பிழையான நடவடிக்கையை செய்யக்கூடாது. ஆகவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடம் நாங்கள் பார்த்த மட்டில் எங்களது ராஜாக்கள் தமிழர்கள் வாழ்ந்த இடம். இது வெள்ளக்காரன் லண்டன் நூலகத்தில் பிரித்தானியாவில்
அவர்கள் பல விடயங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த வெள்ளக்காரன் ஆட்சி காலத்திலே அவன் எழுதியிருக்கிறான், வடக்கு கிழக்கு தமிழினம் வாழுகின்ற இடம், இந்து இனம் வாழுகின்ற இடம் என்று குறிப்பிட்டிருக்கிறான். ஆகவே இந்த இடம் எங்களிடத்திலே இவ்வாறான அடாவடித்தனங்களை புரிவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை வரக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.